பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய ஆராதனைக்கு நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உங்களுடைய திருச்சமூகத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கும் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறதுக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய திருநாமத்தை ஆண்டவரே இப்பொழுதும் நீர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிங்க. சர்வ சிருஷ்டிக்கும் நீர் நிஜமான சர்வ சிருஷ்டியும் காக்கிற தேவன். இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மையினா திருப்தியாக்குகிறா. நன்மைகளா திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிராக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிராக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே.
சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரையிலும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வியாதி நெருக்கம் நம்மை முடக்கி வீட்டிலே அமர செய்து அடுத்த நாளுக்கு நாம் ஏங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவையின் நாட்களை கர்த்தர் நினைத்து அவள் அந்த பஞ்சகாலம் முழுவதுமாக கர்த்தர் போஷித்தார். இல்லை கண்பானவர்களே, நிச்சயம் நம்மையும் போஷிக்கிற தேவன். விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை இருக்கிற காலங்களில் எல்லாம் மகிமையோடு நாம் ஆராதனை செய்வோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை என்கிறதான பாடல். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம். வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை போற்றி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். அக்கினியை குடுவித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னு செய்தார் ஆராதிப்போம். அக்கினியை குடுவித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னு செய்தார் ஆராதிப்போம்.
போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்ல தேவனை நோக்கி மகிமையாய் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிற எங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிற எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும். தீங்கு அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு அணுகாதபடிக்கு இந்த நேரத்துல எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன், நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த வல்லமையோடு, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட இன்றைக்கும் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், சுகமாய் தங்கி இருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய துதிக்கரங்களினால எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலை சிங்கக்கவியிலே வைத்து பாதுகாத்த தேவன், சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் இன்றைக்கும் உங்களையும் இதுவரையிலும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் நம்மதிலே பேசும்படியாக மிக முக்கியமான சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் முடிவு காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் கடைசி நாட்களாய் இருக்கிறதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மிக கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் காண்கிற ஒவ்வொரு காட்சிகளும் அதற்கு சான்றளிக்கிற விதமாக இந்த உலக மனிதர்களுடைய பாவம் பெருகினதினாலே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானம் பண்ண போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை சற்று தாமதம் செய்தாலும் கூட நம்முடைய மரணம் ஒரு நாளும் தாமதிக்கிறது இல்லை. மரணம் நிச்சயம் சந்திக்கும். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் கூறப்பட்ட இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனத்தோடு கூட பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதியிருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே வாசிக்கிறதான நமக்கும் இது நிச்சயம் பொருந்தும். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடரல் அற்றவர்களும் ஆகவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தின் மூலமாக ஆண்டவருடைய வருகை நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அவர் வேண்டுதல் செய்கிறதாகவும் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும்.
இந்த நாட்களில் இந்த செய்தியானது நம்முடைய வாழ்க்கையை அசைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக நானும் விண்ணப்பம் பண்ண விரும்புகிறேன். காரணம், எல்லா மனிதரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், வேறு எந்த ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். 2 காரியங்கள் நம்மை துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம். இந்த 2இல் ஒன்று நிச்சயம் நம்மை சந்திக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அது பயங்கரமான ஒரு நாளாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அது திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழுகிறது கடினமான ஒரு காரியம். பாவத்துக்கு தப்பி வாழுகிறது கடினமான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆயத்தப்படுதல் என்கிறதான அனுபவம் நிச்சயம் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி துப்புரவானவர்களும், இதற்கு பொருத்தமான இன்னொரு வார்த்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், சுத்தமுள்ளவர்களாக அல்லது பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே தனி மனித பரிசுத்தம், தனி மனித துப்புரவு அவசியம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தத்தை காண வேண்டும். என அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சோதிக்கிறதுக்கு, நம்மை விழ தள்ளுகிறதுக்கு நமக்கென்று பாவமானது வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு ஆயத்தமாய் வைத்திருக்கிறான். நம்முடைய இருதய கதவுக்கு முன்பதாக பாவம் படுத்திருக்கிறது. நம்முடைய மனதை கரைப்படுத்துகிறதுக்கும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கரைப்படுத்துகிறதுக்கும் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. யார் நம்மளை பார்த்தாலும் யார் நம்மளை பார்க்கலனாலும் சரி, தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகை திடீரென்று ஒரு நாள் நடக்கும். இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எந்த வேளையில வருவார் என்று சொல்லி நாம் அறியாதிருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிகிற அனுபவம் தேவை. தன்னுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே நம்மை காண்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மை துப்புரவு உள்ளவர்களாக காட்ட வேண்டும். யோசேப்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் போத்திபாருடைய வீட்டிலே பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி
என்று சொல்லி தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனான். தேவனுடைய பார்வை எப்பொழுதும் அவன் மேல் இருக்கிறதை அவன் உணர்ந்தான். ஆகவே அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அவன் அங்கிருந்து ஓடி போனான். இதுதான் ஆயத்தம், இதுதான் துப்புரவு. கர்த்தருடைய நாள் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று நாம் அறியாது இருக்கிறதுனாலே பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எப்பொழுது நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. பாவம் நமக்கு முன்பதாக வாசப்படியிலே படுத்து இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை கரைபடாதபடிக்கு, தீட்டுப்படாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிறதுக்கு தேவனுடைய தயவு நமக்கு தேவை. என கண்பானவர்களே, துப்புரவு உள்ள வாழ்க்கை கர்த்தர் வரும்பொழுது அதைதான் பார்ப்பார். கர்த்தர் தம்முடைய வருகை நாளிலே ஒரு சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த துப்புரவு உள்ள வாழ்க்கை. உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இப்பொழுது நாம சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையில் நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாய், குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையா இருக்கிறாய், பிள்ளைகள் மத்தியில உன்னுடைய பரிசுத்தம் உண்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை நிதானிக்க செய்வார். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. பிள்ளையானவனை நாம் சரியான விதத்திலே நடத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நாம் முதல்ல ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, வேதத்தின்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வேதத்தின்படி நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த குடும்பத்திலே நம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். என கண்பானவர்களே, மூன்றாவதாக நாம் பணி செய்கிற, வேலை செய்கிற இடங்களிலே நாம் துப்புரவுள்ளவர்களாக வேண்டும். சமுதாயத்திலே துப்புரவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில இருக்கிறீங்களோ, அல்லது குடும்பத்தோடு இருக்கிறீங்களோ, அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயம் வரும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் பார்ப்பார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆயக்காரரும் அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தொழில் செய்கிற சில மனிதர்கள் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வந்து அவனிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வேலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோவானிடத்திலே கேட்டும் பொழுது அவன் அவர்களுக்கு சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். போர் சேவகர் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காவலாளர்கள், போர் சேவகர்கள் இவர்கள் எல்லாம் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்து அவனிடத்துல கேட்கிறார்கள், எங்களுடைய வேலையில, எங்களுடைய காரியத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவானிடத்திலே அவர்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். அன்றைக்கே இந்த காரியங்களை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு போச்சேவகரோ ஒரு காவலாளர்களோ தனக்கு பிடித்தமானவர்களிடத்திலே ஒரு விதமான செயலை காட்டுகிறது போல, தனக்கு பிடிக்காதவர்களிடத்திலே ஒரு விதமான கோப வன்மத்தை காட்டுகிறது போல, அவர்கள் மேல பொய் குற்றத்தை சாட்டி அவர்களிடத்திலே லஞ்சம் பெற்று பணம் சம்பாதிக்கிறதும், பொய் குற்றம் சாட்டி ஒருவனை தண்டிக்கிறதும், இப்படிப்பட்டதான செயல் அன்றைக்கே நடந்து கொண்டு இருந்ததுனாலே அப்படிப்பட்டதான வேலை செய்கிறவர்களுக்கு அவன் கட்சி கொடுக்கிறான். என கண்பானவர்களே, நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேலையில நான் இப்படித்தான் இருக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்ளலாம். நமக்கு நாமே ஒரு விதமான ஆறுதலை நாம் சொல்லிக் கொள்ளலாம். என்னுடைய வேலை, நான் இப்படித்தான் இருக்க வேண்டி இருக்கிறது, பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும், லஞ்சம் வாங்கித்தான் ஆக வேண்டும், சில விதமான தவறுகள் செய்துத்தான் ஆக வேண்டும், அல்லது கணக்கு வழக்குகளை இப்படித்தான் நான் தவறுதலாக எழுத வேண்டும், பொய் கணக்குகளை எழுத வேண்டும், லஞ்சத்துக்கு உடன்பட்டு ஆக வேண்டும், நீதிக்கு புறம்பாக இருந்து தான் ஆக வேண்டும். காரணம், என்னுடைய வேலை இப்படித்தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? அதற்காக என்னுடைய வேலையை விட்டுவிடலாமா
என்றெல்லாம் கூட பல பேர் கேட்கிறது உண்டு. நீங்க வேலையை விடுவீங்களோ இல்ல வேலையை விடாது இருப்பீங்களோ, ஆனா கர்த்தருடைய வருகை வந்தே தீரும். ஆண்டவரிடத்தில் இந்த காரணத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவரே, என் வேலை நிமித்தம் நான் பொய் சொன்னேன், என் வேலை நிமித்தம் நான் பொய் கணக்கு எழுதினேன், என் வேலை நிமித்தம் ஒருத்த மேல பொய் குற்றம் சாட்டினேன், என் வேலை நிமித்தம் நான் லஞ்சம் வாங்கினேன், என் வேலையில நான் உண்மையா இருக்க முடியாது, இப்படிதான் இருந்து ஆக வேண்டும், இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட காரணம் சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் இருக்கலாமா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நீதியா இருங்க அப்படின்னா நீதியா இருந்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷ அவதாரத்துல மாம்சத்துல இருந்த நாட்களிலே அவரை இப்படிப்பட்டதான சோதனைக்குள்ள அநேகர் சிக்க வைக்கத்தான் முயற்சி செய்தார்கள். சிலர் வரி கட்டாமலே தொழில் நடத்துகிறது உண்டு. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது, ஜிஎஸ்டி பில்லு வாங்குங்க, டாக்ஸ் பே பண்ணி வாங்குங்க. எத்தனை பேர் வாங்குறோம்? இதுல ஒரு 10% கம்மியான நல்லா இருக்கும், இதுல ஒரு 12% கம்மியான நல்லா இருக்கும், அந்த பணத்துல நாம் வேற ஏதாவது வாங்கலாம் சொல்றோமா இல்லையா? கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆண்டவருக்கு இந்த வரி கட்டுதலை குறித்து ஒரு நெருக்கடி வந்தது. ஆண்டவரிடத்துல வரி கேட்க வர்றாங்க. அப்போ தன்னோடு கூட இருந்த மற்ற சீஷர்களிடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ராஜாவுடைய பிள்ளைகள் வரி கட்டலாமா? அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது குமாரனாகிய நான் வரி கட்டலாமா என்கிற அந்த அர்த்தத்திலே அவர் கேட்கிறார். ஆனாலும் இங்கே சுற்றி இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் இடறி போக கூடாது என்கிறதுனாலே பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, அதுல முதலாவது அகப்படுகிற மீனின் வாயிலே ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காகவும் வரி பணம் செலுத்து என்று சொல்லுகிறார். வரி பணம் ஏன் செலுத்தணும்? அது நீதி, அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் நாம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றாமல் இருக்கிறது எப்படி? வரி செலுத்தாமல் இருக்கலாமா? டாக்ஸ் இல்லாம பில் போட்டு வாங்கலாமா? துப்புரவான வாழ்க்கை கர்த்தருடைய வருகை நாள் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த துப்புரவான வாழ்க்கை நமக்கு அவசியம். சில பேர் சொல்லிக் கொள்வார்கள், ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் பக்கத்துல அறையப்பட்ட அந்த கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா ஆண்டவர் அவனுக்கு பரத்துல இடம் கொடுக்கவில்லையா என்று நாம சில பேர் கேட்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? கடவுள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஞானஸ்நானம் யாருக்கு? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அடையாளத்தை தேவனுக்கு ஒப்பிடலாமா? கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு அவசியம். இந்த காலகட்டங்கள்ல நம்மை போல இருக்கக்கூடிய மனிதர்கள் கேள்வி கேட்பாங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரா? நாமெல்லாம் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க விரும்பல. மனிதர்களாக பிறந்த எல்லா மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால கழுவப்பட்டோம் என்று சொன்னால் அதுக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தியாக வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். ஏன்? நாம் இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அந்த ஒரு துப்புரவான வாழ்க்கையை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் துப்புரவை வெளிப்படுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையை நாம் பரிசுத்தத்தை துப்புரவை வெளிக்காட்ட வேண்டும். பிள்ளைகள் மத்தியிலே நாம் துப்புரவான வாழ்க்கையை நாம் வெளிக்காட்ட வேண்டும். வேலை ஸ்தலங்களிலே நாம் துப்புரவை வெளிக்காட்ட வேண்டும். நீங்க அதிகாரியாக இருக்கலாம்,
எந்த ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கலாம், ஆனா அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அரசாங்கம் தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அரசாங்கம் தேவனுக்கு உட்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஊழல் செய்கிறது எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. டாக்ஸ் இல்லாத பில் வாங்குறது எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. லஞ்சம் வாங்குகிறது எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளாது. கள்ளத்தராசை எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. துப்புரவான வாழ்க்கை வேண்டும். இரண்டாவதாக, இடரலற்ற வாழ்க்கை, இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கு நாமே இடரல் செய்யாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, மற்றவர்களுக்கு நாம் இடரல் செய்யாத வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பாவம் கர்த்தருடைய வருகையிலே நாம் கைவிடுகிறதுக்கு அது இடராக இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் மேல அன்பு கூறுதல், உலகத்தின் உலகின் மேலும் இச்சிக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இவைகளை பொருட்டு கீழ்ப்படியாமல் பிள்ளையின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கும் பெலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது, சம்பந்தமில்லாத ஒன்றோடு கூட கலப்பாய் இருக்கிறதான சூழ்நிலைகளை கர்த்தர் அருவருக்கிறார். துப்புரவுள்ள வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். என்ன அன்பானவர்களே, பொருளாசை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே நம்மை கொண்டு போகும் என்பதிலே நாம் கடந்த வாரங்களிலே நாம் தியானம் செய்தோம். இன்றைக்கும் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். துப்புரவான வாழ்க்கையை நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து உங்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, ஒரு மனிதன் மரித்து போனான். அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறதுக்கு முன்பதாக அந்த சரீரத்தை தொடும் பொழுது அது சிதைந்து போகிற ஒரு நிலைமையில் இருந்தது. சிதைந்த பகுதியில் இருந்து சிறு சிறு புழுக்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறதை அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த சரீரத்தில் இருந்து மிக துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. எப்படி ஒரு வகையிலே கஷ்டப்பட்டு அந்த சரீரத்தை அடக்கம் செய்து விட்டார்கள். அடுத்த சில நாட்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தகாத விதமாய் சேர்த்து கொண்ட ஒரு பெண்ணுடைய மரணம் சம்பவித்தது. அதே போல் அந்த மரணத்திலே அந்த சரீரமும் அழுகி போன நிலைமையில் அடக்கத்துக்கு முன்பதாக அந்த சரீரத்தை எடுக்கும் பொழுது அதுவும் உடைந்து அதிலிருந்து புழுக்கள் வெளியே வந்ததை அங்கு இருந்தவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த அடக்கங்களை எல்லாம் முடித்து அந்த மனிதனுடைய பிள்ளைகள் 3 பேர் இந்த மரணத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தார்கள். தன் தகப்பனாருக்கும் இப்படி ஒரு கோரமான ஒரு மரணம், அதை சரியான முறையில் அடக்கம் செய்ய முடியல. அந்த சரீரம் கெட்டு நாரி போய் புழுக்கள் வெளியே வந்ததான ஒரு நிலைமை. அவர் தகாத விதமாக ஒரு பெண்ணோடு கூட சில காலம் வாழ்ந்திருந்தார். அந்த பெண்ணும் அப்படியே அழுகின சரீரமாக மாறி போனார்கள். இது அந்த குடும்பத்துக்கு மிகவும் ஒரு பேரதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்தினது. இது குறித்து அவர்கள் விசாரிக்கும் பொழுது இவருடைய தகப்பனாரும் அந்த பெண்ணும் இணைந்து பல பேருடைய குடும்பங்களை கெடுத்து சொத்துக்களை அபகரித்து அவர்களுடைய பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து வட்டி கொடுக்க முடியாத சில பேருடைய சொத்துக்களை அபகரித்து சிலருடைய உயிரை பறித்து சொத்துக்களை அபகரித்ததும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ முடியுமோ அவ்வளவாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து இந்த சொத்துக்களை அவர்கள் சம்பாதித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பெண்ணுடைய சரீரமும் அப்படியே கெட்டு போனது. அந்த 3 பிள்ளைகளும், இந்த மனிதனுக்கு இருந்த 3 பிள்ளைகளும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தன் தகப்பனார் வாழ்ந்த நாட்களிலே அவர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம்
கணக்கு பார்க்கும் பொழுது அது சில கோடிகளை தாண்டினது. அந்த 3 மகன்களும் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு மற்ற சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அவர்கள் அந்த சொத்துக்களை கொடுத்து விட்டார்கள். என அன்பானவர்களே, துப்புரவில்லாத வாழ்க்கை, துன்மார்க்கம் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. மற்றவர்களுடைய நிலைமையை குறித்து அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த வாழ்க்கை. என அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வருகையினால் சமீபமாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாபோத் என்கிறதான ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்த இயேசவேலுடைய மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த மரணம் மிக கொடிதாய் இருந்தது. துப்புரவில்லாத வாழ்க்கை, பிறருடைய வாழ்க்கையில பொருளாசை, இப்படிப்பட்டதான கோர மரணத்தை உண்டாக்கும். என அன்பானவர்களே, மாத்திரமல்ல, அனனியா சப்பிரால் என்கிறதான ஒரு தம்பதி ஆவியானவருக்கு முன்பதாக அவர்கள் பொய் சொன்னதினால அவர்களும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து செத்து போனார்கள். பொருளாசை என்கிறதான துப்புரவற்ற கலப்புள்ள பாவம் நிறைந்த ஜீவியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணும்படியாக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது உங்களுடைய சொந்த ஆத்மாவுக்கு இடரலை உண்டாக்கும். என அன்பானவர்களே, நமக்கு நாம இடரலா இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை நாளை நாம எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயித்த அனுபவம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தை நிலைநாட்டின வாழ்க்கை ஜீவியம் உண்டா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய வருகையினால நம்ம கணக்கு சொல்லிதான் ஆகணும். ஐயோ, நான் இவ்வளவு நாள் விட்டுட்டேன், என்ன செய்ய போறேன்? இதெல்லாம் எப்படி நான் சரி செய்ய முடியும்? சரி செய்யலாம். வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடணும். சில தவறுகள் நடந்து போச்சு, இனி அந்த காலத்தை திரும்ப எடுக்க முடியாது. சரிதான், ஆனா அப்படியே இருந்துட முடியுமா? அப்படியே வாழ்ந்துடலாமா? உங்களுடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் அப்படியே வாழ்ந்தலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? சங்கீதம் 51வது அதிகாரத்துல தாவீது என்கிறதான அந்த மனிதன் பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த பின்பதாக அந்த பாவத்தின் நிமித்தம் நாத்தான்வேல் என்கிறதான தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட பின்பு இந்த பாடலை பாடுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 6வது வசனம், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். 10வது 11வது 13வது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைகளை இழந்து போன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்தில் இந்த தாவீது கேட்கிறதான காரியம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ. அவருடைய சமூகம் தான் ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துல இல்லாத மனிதன் எல்லாருமே என்ன செய்ய முடியும்? கெட்டு போவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நிழலை விட்டு வெளியில போய் பாருங்க, மரண நிச்சயம் சந்திக்கும். சாத்தான் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் பண்ண போனான். எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடம்.
அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கிளம்பி வெளியே போனாலுமே போதும், கள்ளர் கையிலே அகப்பட்டான், அவனை குற்றுயிராய் அவனை விட்டு போனார்கள். பாருங்க, தேவனை விட்டு வெளியில போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆபத்து நம்மை நெருங்கி கொண்டு இருக்கிறது. காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போல சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் உணர்வடைய வேண்டும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா, கேளுங்க. என்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னாக்கா மனுஷன் ஸ்தம்பித்து போய் விடுவான். உணர்வு அடையணும். பாவம் செஞ்சுட்டா பாவத்தில் இருந்தெல்லாம் நினைக்க கூடாது. பாவத்திலிருந்து உணர்வு அடையணும். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்பணும், அதுதான் துப்புரவு, ஆயத்தப்படணும். இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துட்டாலுமே போதும். ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நமக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம், நமக்கு தெரியாது. இந்த காலகட்டத்துல இந்த 2020ஆம் வருஷத்தில் துவங்கின எத்தனை பேர் நம்ம மத்தியில இல்ல தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணி உள்ள வந்தாங்க தெரியும். இந்த நியூ இயர் எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கும் நம்ம யோசித்து இருக்கலாம். லட்சக்கணக்கான பேருடைய உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கு. யோசிச்சு பார்த்திருக்குமா என்னைக்காவது? இந்த காலகட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, கிருபை, துப்புரவாக இருக்கணும். இடரலற்ற வாழ்க்கை வாழணும். நமக்கு இடரலா இருக்கக்கூடாது, நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது. இரண்டாவது, மற்றவர்களுக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ரொம்ப உண்மையா உள்ளவர்களா பாக்குறாங்க. நீங்க கிறிஸ்தவர்களை ரொம்ப நல்லவர்களா பாக்குறாங்க. ஐயோ, அவங்க ஜெபம் பண்றவங்க, இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில உண்மை இல்லைன்னு சொன்னா அவங்க இடறி போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா அவங்க இடறி போயிடுவாங்க. அன்னு சொல்றாரு, இந்த சிறியில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவன் அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். எங்க உயிர் போறது யாருக்காவது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும்னா இதுவே கொடுமையான மரணம். அப்ப இதுவே ஆண்டவர் நலம் சொன்னா இதை விட கொடுமையான மரணம் ஒண்ணு சந்திக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறியில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால், யோசிச்சு பாருங்க, சத்தியத்தை அறியாதவர்கள், ஆரம்ப கட்ட விசுவாசிகள், இவங்க எல்லாம் நம்மளை பார்க்கிறாங்க, ஊழியக்காரர்களை பார்க்கிறாங்க, மூத்த விசுவாசிகளை பார்க்கிறாங்க, பிஷப்மார்களை பார்க்கிறாங்க. என்ன நினைப்பாங்க? அவருடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது நலமாயிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது! ஏன் இதை சொல்றார் ஆண்டவர்? இடரல். இன்னொருத்தனுக்கு நீ இடரலா இருக்காங்க. அவனுடைய ஆரம்ப கட்ட விசுவாசத்தை நீ உடைச்சிடாத. அவன் இப்பதான் ஆரம்ப கட்ட விசுவாசத்தில் இருக்கிறான். கிறிஸ்தவர்களை அவர் மேன்மையா எண்ணுகிறார்கள். உடைச்சிடாதீங்க. அவனுடைய ரட்சிப்பு இப்பதான் துளிர்த்துக்கிட்டு வருது. அவன் இப்பதான் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்து இருக்கிறான். உடைச்சிடாதீங்க. நம்முடைய செயல், அந்த அண்ணாச்சி தவறு செஞ்சாரு, இந்த அக்கா தவறு செஞ்சாங்க, அதனால நான் செஞ்சிட்டேன், இந்த போதகர் தவறு செஞ்சிட்டாரு அதனால நானும் செஞ்சேன். அவன் செய்யக்கூடிய தவறுக்கு, அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு நாம் மூல காரணமாக இருந்தால் இடரல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாரு. இடரல் அற்றவர்களாக இருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே, கிறிஸ்துவின் நாளுக்கென்று
துப்புரவானவர்களாம் இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறேன். ரொம்ப முக்கியமான விண்ணப்பமாய் அவர் பார்க்கிறார் பவுல். ஐயா, நீ இந்த வாழ்க்கையில நீ இப்படி இடர்களோட இருந்தா பரலோகம் போக முடியாது. துப்புரவு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன்னா பரலோகம் போக முடியாது. வருகையில கைவிடப்படுவாய். தேவையா? இவ்வளவு நாள் நீங்க கட்டி காப்பாத்தின பரிசுத்தம், இவ்வளவு நாள் நீதியோடு இருந்தது வீணா போகணுமா? இந்த சின்ன தவறு தானே, இதையெல்லாம் கண்டு காணாமல் விட்டு விடுவார்? ஒரு நாள் அப்படி விடுற தேவன் அல்ல. வாய்ப்பை கொடுக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் நாம சரி செய்து கொள்ள வேண்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவாரு. சரி செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம சரி செய்வோம். ஆதி நாட்கள்ல இருந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்போம். எங்கெல்லாம் ஒழுங்கினமா இருக்கு அங்கெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம். எங்கெல்லாம் துப்புரவு இல்லாமல் இருக்குமோ, அசுத்தமா இருக்கிறோமோ, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ, அதெல்லாம் சரி செய்து கொள்வோம். சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இனி கொடுக்கப்படுன்ற நிச்சயம் நமக்கு கிடையாது. இந்த கொரோனா வியாதியிலே மரித்தவர்கள் அதற்கு சாட்சி. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. என அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது துப்புரவுள்ளவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் காணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய சில பகுதிகளை உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அநீதி நிறைந்த வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, லஞ்சம் நிறைந்த வாழ்க்கை, விபச்சார வேசித்தனம் நிறைந்த வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையில உண்மை இல்லாம இருக்கிறது, சொந்த குடும்பத்துல பரிசுத்த உண்மை இல்லாம இருக்கிறது, சமுதாயத்துல உண்மை இல்லாம நீதி இல்லாம அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக எங்களுடைய வேலை ஸ்தலங்களில நாங்கள் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்துல உண்மையா இருக்கணும். எனக்குள்ள என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க உண்மையா இருக்கணும். எங்க ஊழியத்துல நாங்க உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், துப்புரவா இருக்கணும், நீதி நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். இடரல் இல்லாமல் இருக்கணும். எங்களை பார்க்கிறவங்க இடறி போகக்கூடாது. ஆண்டவரே, இவரால நான் கெட்டு போனேன்னு எங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லக்கூடாது. இவரால நான் இயேசுவை மறுதலித்தேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடாது. கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க. இந்த கடைசி நாட்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. இந்த திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னை உட்பட சரி செய்து கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.